தளமாக கொண்ட முதல் 7 ஐடி நிறுவனங்கள் 2025 நிதியாண்டில் புதிய வேலைவாய்ப்பிற்காக 4573 H1B மனுக்களை மட்டுமே அங்கீகரித்துள்ளன. இது 2015 முதல் கணக்கிடும்போது 70% குறைவாகவும் 2024 விட 37% குறைவென்றும் நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் அமெரிக்கன் பாலிசி தெரிவித்துள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். அமெரிக்க அரசாங்கம் சமீபத்தில் கொண்டு வந்த முக்கிய கொள்கை விதிகள் சிறப்பு தொழில்கள் குறித்த வரையறைகளை மிகவும் கடுமையாக்கியுள்ளன. புதிய H1B விண்ணப்பங்களுக்கு ஒருமுறை கட்டணமாக $1,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. இது புதிய ஊழியர்களை பணியமர்த்துவதற்கான செலவை இந்திய நிறுவனங்களுக்கு பெருமளவு அதிகரித்துள்ளது. விசா விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்கள் தங்கள் சமூக ஊடக கணக்குகளை பொது பார்வைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களால் உயர்திறன் கொண்ட பணியாளர்களுக்கான போட்டியில் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களான அமேசான், மெட்டா, மைக்ரோசாப்ட் மற்றும் கூகுள் ஆகியவை இப்போது புதிய விசா அங்கீகாரங்களை பெறுவதில் முதல் 4 இடங்களை பிடித்துள்ளன. அமெரிக்க நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவில் பில்லியன்களை முதலீடு செய்து அமெரிக்காவில் AI திறன்களை உருவாக்க சமீபத்திய பட்டதாரிகள் உட்பட வெளிநாட்டிலிருந்து வந்த திறமையாளர்களை வேலைக்கு அமர்த்தும் அதே வேளையில் இந்திய IT நிறுவனங்கள் குறைவான H1B விசாக்களை பயன்படுத்துகின்றன என்று நிபுணர்கள் குறிப்பிட்டனர். இந்திய IT நிறுவனங்களை பொறுத்தவரை புதிய ஊழியர்களை நியமிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே அமெரிக்காவில் பணிபுரியும் ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துகின்றன. இருப்பினும் தொடர்ச்சியான வேலைவாய்ப்பு விசா நீட்டிப்பிலும் TCS போன்ற சில நிறுவனங்களுக்கான நிராகரிப்பு விகிதம் சற்று அதிகரித்துள்ளது. இந்த நெருக்கடி காரணமாக இந்திய IT நிறுவனங்கள் இனிமேல் உள்ளூர் அளவில் பணியமர்த்தல் மற்றும் உள்நாட்டு திறமைகளை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்கா தனது விசா விதிகளை கடுமையாக்கியதன் விளைவாக TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, LTI, மைன்ட்ரி உள்ளிட்ட இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களுக்கான புதிய H1B விசாக்களின் அங்கீகாரங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளன. தேசிய அமெரிக்க கொள்கை அறக்கட்டளை நடத்திய ஆய்வின்படி 2025 முதல் 7 இந்திய IT நிறுவனங்கள் மொத்தம் 4573 புதிய H1B அங்கீகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. இது 2015 பெறப்பட்ட அங்கீகாரங்களை விட 70% குறைவாகும். 2024 விடவும் 37% குறைவாகும். NFAP-யின் நிர்வாக இயக்குநர் ஸ்டூவர்ட் ஆண்டர்சன் இதுகுறித்து கூறுகையில், இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனங்கள் தற்போது ஒப்பீட்டளவில் குறைவான H1B விசாக்களை பயன்படுத்தி அமெரிக்க வணிகங்களுக்கு IT சேவைகளை வழங்குகின்றன என்பதை எண்கள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் மிகப்பெரிய அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல $100 பில்லியன் செயற்கை நுண்ணறிவை உருவாக்க முதலீடு செய்த பின்னர் அமெரிக்காவில் AI-ஐ உருவாக்க உதவுவதற்காக அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலிருந்து சமீபத்தில் வெளிநாட்டு பட்டதாரி மாணவர்கள் உட்பட பல நபர்களை வேலைக்கு அமர்த்துகின்றன என்றும் ஆண்டர்சன் கூறினார்.